ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் போட்டிருந்த பனங்கிழங்கு அறுவடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் ஒரு சின்ன தோட்டம் இருக்குது. அதுலேயே நாங்கள் வந்து மண்ணை நிரப்பி அதில் வயல்வெளியில் இருக்கிற பனங்காயை பறிச்சுட்டு வந்து கொட்டும் இல்லையா, அதை நாங்கள் பறிச்சுட்டு வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து தனித்தனியாக பிரித்து மெத்தி வச்சுட்டோம். அதுக்கு மேலேயும் நாங்கள் மண்ணை போட்டு வச்சுட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் ஆகுது நாங்கள் போட்டு. மேக்ஸிமம் நம்ம 4 மந்த்லேருந்து நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். இன்னொன்று எப்படி நமக்கு கிழங்கு வந்துட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னா, அதோட இலை வந்து லைட்டாக நமக்கு வந்து மேலே வரும். அதிலே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு கிழங்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக மேலே அது மண்ணிலேருந்து நாங்கள் போட்டதுனால அது வந்து ஈஸியாக எங்களால் எடுக்க முடிஞ்சது. சின்ன கைப்பாறையை வச்சு தான் நாங்கள் எடுத்தோம். நாங்கள் இது வந்து போன வருஷமும் பண்ணினோம். இப்போ இந்த வருஷமும் இது 2வது வருஷமாக நாங்கள் பண்ணுறது. லைட்டாக நம்ம ஃபுல்லாக நெருக்கி நம்ம அந்த பனங்காயை வந்து நம்ம வரிசையாக அடிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து அதிகமான கிழங்கு வந்து நம்மளால் எடுக்க முடியும். சைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு வரும். அந்த இதில் பார்த்திங்கன்னா பனை இலை வந்து லைட்டாக வந்திருக்கும். இதில் வந்து தீரா குட்டியும் வந்து எடுத்தால் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. இப்போ தான் அவள் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறா. இது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம மேக்ஸிமம் நம்ம 1.5 வருஷம் வரையுமே இது வந்து கெடாது. நம்ம மண்ணிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கலாம். நமக்கு தேவையானதை மட்டும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஒரே டயத்தில் தான் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்றதுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப வந்து மரமாக வரப்போகிறது கிடையாது. நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் சைடில் வந்து அந்த பனங்காய் வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதையும் கீழே உள்ள அந்த வேரையும் நம்ம கட் பண்ணிவிட்டு அவிக்கிறதுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். அடுத்தது ஃபுல்லாக வந்து நம்ம டப்பில் போட்டு தான் நம்ம அலசணும். நல்லா ஒரு 2-3 அலசு நம்ம அலசினோம்னா தான் மண் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். நம்ம இப்போ அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கிறது வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்குறது மாதிரியே இருக்காது. இது ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம இப்போ குக்கரில் தான் அவிக்க போகிறோம். நாங்கள் வந்து உப்பு போடுறதில்ல பனங்கிழங்குக்கு. நாங்கள் நேச்சுரல் ஸ்வீட்லேயே தான் நாங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்றது. அதனால் அந்த பனங்கிழங்குக்கு தேவையானது ரொம்ப தண்ணி அதிகமாக வைக்க வேண்டாம். ஒரு 1/4 வச்சுட்டு பனங்கிழங்கு இதை மாதிரி கீழே வேர் பகுதி இருக்கிற மாதிரி நீள்வாக்கில் நம்ம அடுக்கி வைக்கணும். ஃபுல்லாலாம் தண்ணி நிரப்பி வைக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு விசில் ஆன்லையும் மிச்சம் 4 விசில் வந்து சிம்லையும் வச்சு வந்துட்டு அப்படின்னா நல்லாவே அந்த கிழங்கு வந்து வெந்திருக்கும். இப்போ நம்ம பனங்கிழங்கு சாப்பிட ஆரம்பிக்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்து தீராக்குட்டி தான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தால். தீராக்குட்டிக்கு வந்து பாட்டி வந்து உரிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவள் இப்போ தான் அவளுக்கு வந்து பல்லு முளைச்சி இப்போ தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாள். அதனால் வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டாக மாவு மாதிரி இருக்கும். இந்த கிழங்கு வந்து நம்ம கடையில் வாங்குகிற கிழங்கு மாதிரி இருக்காது. நம்ம வீட்டிலேருந்தே எடுக்கிறதுனால உடனே நம்ம சாப்பிடணும் இல்லை, 2 நாள் வச்சுருந்து கூட நம்மளால் சாப்பிட முடியும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்க வந்து எந்த ஒரு கசப்பு தன்மையும் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதை தான் வந்து தீராக்குட்டி வந்து இப்போ சாப்பிட்றா. அவள்கிட்ட நான் கேட்டேன், நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவளுக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு போல இருக்குது. அதனால் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.